டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியான பீட்ரூட் சட்னி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பீட்ரூட் போட்டு நல்லா பீட்ரூட்டை வணக்கி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். கூட சின்ன வெங்காயம், அடுத்து கொஞ்சமாக பூண்டு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ 2 காஞ்ச மிளகா கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கி வந்தோடனே ஆல்ரெடி வணக்கி வச்சுருக்க பீட்ரூட் எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வணக்கிட்டு கூட புளி சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து சட்னியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான பீட்ரூட் சட்னி ரெடி.